சார் அனைவருக்கும் வணக்கம். ஆ, நான் வந்து இந்த தந்திரா வகுப்புக்கு வர்றதுங்கிறது வந்து எப்படின்னா, நான் ஃபேஸ்புக்கை பார்த்து எல்லாரும் பாரு தான் நானும் வந்தேன். ஆனால் நான் வரும்போது இந்த இந்த வகுப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து நானும் ஒரு டவுட்ஃபுல்லாக தான் உள்ளார வந்தேன். எப்படி இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் ஆச்சு, இது எப்படி பண்ணுவாங்க? ஏன்னா இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து எடுத்தது கிடையாது. எல்லாருமே வந்து செக்ஸ் செக்ஸ் விஷயத்துல வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. ரொம்ப பேர் வந்து உண்மையிலே முழுமையே இல்லாம தான் வந்து அந்த லைஃப்பை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப சார் வந்து ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப அருமையா, ரொம்ப அழகா, ரொம்ப நேர்த்தியா நமக்கு வந்து அதை கிளாஸை கொண்டு போயிட்டு இருக்காரு. பட் இதுல எனக்கு என்னன்னா, இப்ப எனக்கு வந்து வயசு 51 வயசு ஆயிடுச்சு. நான் திருமணமாகி 20 வருஷம் ஆயிடுச்சு. பட் எவ்வளோ செக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா இதுல என்னன்னா, இப்ப ஒரு 20 வருஷம் கடந்த பிறகு ரொம்ப ஆனா ஒரு தொய்வான நிலை. சரி, எல்லாருக்கும் உள்ளது தானே. நான் 50 வயசை கடந்தாச்சு. என்ன செக்ஸ் என்னங்கிறது அவ்வளவுதான். ஒரு தொய்வான ஒரு நிலைக்கு வந்தாச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சுச்சு, செகண்ட் இன்னிங்ஸ் வந்தாச்சு. இதுல என்ன பெருசா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நிலைப்பாடுக்கு வந்தாச்சு. அதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். பட் எனக்கும் கொஞ்சம் எரெக்ஷன் ப்ராப்ளம் எல்லாமே வந்துச்சு. சரி இப்போ இனிமே அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ஆடை நான் பார்த்தேன். ஆஹா, என்னது, ஒரு அருமையான ஒரு ஆடு, சூப்பராக இருக்கு. இது நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் உள்ளார வந்தேன். வந்த பிறகுதான் சார் வந்து உங்களை மாதிரி ஒரு ஃப்ரீ கிளாஸு, அப்புறம் ஒரு 6 days கிளாஸு, அதுலேயே ஒரு பயங்கர ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. உண்மையிலே சாரை பிடிச்சிடணும், விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் மாசந்திராக்குள்ளார உடனே என்டர் ஆயிட்டேன். கண்டிப்பா சாரை பிடிச்சிக்கணும் லைஃப்ல அப்படிங்கிறது அந்த உணர்வுல தான் உள்ளார வந்தேன். பட் உண்மையிலே வெரி குட். அதாவது சாரோடைய அட்வைஸ் என்னென்ன கொடுக்குறாரோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து அதை முழுசா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிடலாம். பட் என்னால வந்து அந்த அளவுக்கு நான் உண்மையிலே செய்யலைன்னு தான் சொல்லணும். பட் அதுலயே எனக்கு நல்ல ஒரு திருப்தி. பட் இந்த இப்போ எரெக்ஷன் ப்ராப்ளம் கிடையாது. அவர் ஒரு ஆயில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு. அதை எனக்கு கிஃப்டாவே கொடுத்தாரு. பட் அந்த ஆயில் அப்ளை பண்ண 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 அப்படியே அந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் எனக்கு உண்மையில இப்போ நல்லா இருக்கு. எரெக்ஷன் ப்ராப்ளம் கிடையாது. பட் அந்த புல்லட் ப்ரூஃப் கார் சொன்னார் இல்லைங்களா, அந்த ஜாக்கிங் அதை வந்து போக சொன்னாரு. பட் எனக்கு ஆரம்பத்தில் என்னால் போக முடியல தான். பட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது போக 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 பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இன்னைக்கு வந்து என் டயபெட்டிக்ல வந்து எவ்வளோ டோசேஜ் வந்து ஹெவி டோஸ் ஹெவி டோஸ் ஹெவி டோஸ்ன்னு கிட்டத்தட்ட ஒரு 3 மாத்திரை நான் எடுத்துட்டு இருக்கேன் காம்பினேஷன்ல. அதில் ஒரு மாத்திரை தூக்கி போட்டேன் இன்னைக்கு. உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம்தான். பட் டாக்டர் வந்து எப்படிங்க என்ன பண்றீங்க, ஏன் இந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே பயங்கர ஹாப்பிங்க. இன்னைக்கு வந்து உடம்பு எவ்வளோ நல்லா இருக்கு. பட் சார் என்ன சொன்னாரு, மதன காம பால் சாப்பிடுங்க, நல்லா கீல் யோகா பண்ணுங்க, டயட்டை கரெக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது சப்ளிமெண்ட் வேணும்னா ரீவைட்டல் எடுங்க, பட் இதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அவர் என்னென்ன அட்வைஸ் கொடுத்தாரோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ஃபாலோ பண்ணேன். வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து நல்ல எரெக்ஷன் நல்ல எரெக்ஷன் இருக்கு. பட் அந்த ப்ராப்ளம் சுத்தமாக சால்வ் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு வந்து உடம்பு வந்து நல்லா ஒரு 6-7 கிலோ வந்து குறைஞ்சிருக்கு. பட் இன்னைக்கு ரொம்ப நான் ஆக்டிவா இருக்கேன். பட் என்ன விஷயம்னா, இந்த இந்த தந்திராக்குள்ளார வந்த பிறகு பட் ஏதாவது இது மூலயமா நம்ம வந்து ஒரு இறைநிலை அடையறதுக்கு தான் சார் வந்து ட்ரை பண்ணி நம்மளை கொண்டு போயிட்டு இருக்காரு. பட் இதுல என்னன்னா, நம்ம குடும்பத்துல பட் கணவன் மனைவிக்குள்ள இந்த இருக்கிற உறவு இருக்கு இல்லையா, பட் கிட்டத்தட்ட 20 வருஷம் கடந்து போச்சு. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ நிலைகள், எங்களுக்குள்ளார ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஒரு இது எவ்வளோ புரிதல் இருந்தாலும் கூட பட் நெருக்கம்ங்கிறது வந்து அந்த கல்யாண புதுசுல இருந்த அளவுக்கு இருக்காது இல்லையா. ஆனா இப்ப எப்படி இருக்கோம்னா, உண்மையிலேயே கல்யாண புதுசுல நாங்க எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு மனநிலைகள். அதாவது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா பரவப்படுவாங்க, என்ன இந்த வயசுல என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த தந்திரா தான். பட் எங்களுக்குள்ளார இருக்கிற ஈகோயிசம் போயிடுச்சு. ரொம்ப நெருக்கமா இருக்கும், ரொம்ப லாபலா இருக்கும். இது அப்படியே, அதாவது மற்றவங்களுக்கு பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு, என்ன இந்த வயசுல இதுங்க எப்படி இருக்குங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு உணர்வுலாம் வருதுன்னா உண்மையிலேயே இந்த தந்திராக்குள்ளார வந்த பிறகு இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண அந்த
அதாவது அந்த சுரப்பிகள் எல்லாமே சுரக்க ஆரம்பிச்சிச்சு, அவ்வளவுதான். சார் சொல்லுவார் ஆக்சிடேஷனு, டோபமைனு, என்டோஃபினாலு, செரோட்டோனியனு, இந்த மாதிரி ஏதோ அதெல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணுதுன்னா அந்த லாபலான ஒரு நிலையை கொண்டு வந்துச்சு எங்களுக்குள்ளார. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃப். நல்லா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுனா ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. ஒரு உண்மையிலே காலம் கடந்த நிலையில இன்னைக்கு வந்து இளமைக்குள்ளார நான் திரும்பி இருக்கேன். பட் 50 வயசு கிடையாது இன்னைக்கு எனக்கு. அதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அதை நான் நல்லாவே உணர்றேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சாருடைய கிளாஸ் தான். அதை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது நமக்கு வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம். நம்ம ஏதோ பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தால தான் இதுக்குள்ளார நம்ம வந்திருக்கோம். ஏன்னா லைஃபுங்க, நம்மளுடைய லைஃப்பை வந்து எப்படி லைஃப் பண்ணணுங்கிறது தான் சார் நமக்கு வழிகாட்டுறாரு. இந்த லைஃப் மூலயமா நம்ம என்ன இறைநிலை அடையணும், அதுதான் அந்த என்லைட்மெண்ட்டை எப்படி அடையணுங்கிறதுக்கு தான் நமக்கு வழிகாட்டுறாரு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இது என்னன்னா நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா செக்ஸ் பண்ணா கூட ஆர்கசம்ங்கிறத வந்து இப்பதான் நான் பார்த்துருக்கேன் போல இருக்கு. எவ்வளோ நான் நினைச்சிருப்பேன் நல்லா பண்ணியிருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் இல்லை. பட் ஆர்கசம்ங்கிறத அனுபவிச்சு செய்யும் போதுதான் ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது. இது புதுசா இருந்துச்சுங்க. அதாவது இப்ப செக்ஸ் பண்ணும்போது அந்த ஆர்கசம்ங்கிறது வந்து இப்பதான் நமக்கு கிடைச்சிருக்குங்கிறத நம்ம இப்பதான் உணர முடியுது. இம்மா நாள் என்ன பண்ணோன்னே தெரியல. பட் சார் சொன்னாரு, அதாவது ஒரு அந்த ஆர்கசம் வரும்பொழுது நல்லா அந்த மதன நீர் வந்து நிறைய சுரந்து வரணுங்க அப்படின்னாரு. அது ஏன் 20 வருஷமா நான் அதை பார்த்ததே இல்லை. என் ஒய்ஃபு உண்மையிலே வித்தியாசமா ஃபீல் பண்றாங்க. அதை வந்து எப்படிங்க இம்மா நாள் இல்லாம இப்ப எப்படி இதெல்லாம், இது எப்படி ரொம்ப அடிக்கடி வந்து நனைஞ்சிடுதே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது என்னது யூரினா அப்படின்னு. இதெல்லாம் வந்து புதுசா இருக்குங்க. 51 வயசுல 20 வருஷம் அந்த திருமண வாழ்க்கையை கடந்த பிறகு இந்த நிலையெல்லாம் பார்க்கறது உண்மையிலேயே ரொம்ப அதிசயமான ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப ஆனந்தமான விஷயமா இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து சாருக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. பட் நீங்களும் வந்து இந்த விஷயங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இந்த கிளாஸ்க்குள்ளார வந்திருக்கீங்க. உண்மையிலே பூர்வ ஜென்ம புண்ணியம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.